வெல்கம் டு ஷேடோ ஸ்ட்ரைக் கேமிங். நம்மளில் நிறைய பேர் கிராணி சாப்டர் ஒன்னாடி இருப்போம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு பக் இருக்குது. அதை நான் சொல்லித்தரேன். எல்லோரும் இந்த பிளாங்க்கு இதெல்லாம் எடுக்க ஹேமர் தேடுவீங்க. இன்னையிலேருந்து நீங்கள் ஹேமர்லாம் தேட வேணாம். என்னடா சொல்கிறேன்னு ஆச்சரியமாக பார்க்காதீங்க. அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். உங்கள் ஸ்டார்டிங்லேயே இங்கே ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த கிளாஸுன்னு தான் கிடையாது. நீங்கள் என்ன பொருள் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இந்த கிளாஸ் தான் கிட்டையே கிடைக்கும். இது எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டே தட்டி விட்டுருங்க. அதை ஏன் நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த கிளாஸை கரெக்டாக இந்த ஹோல்ஸுக்கு நடுவில் போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். இதை ஏன் தட்டி விட்டோன்னா, இப்போ நம்ம இங்கே போடும்போது கிராணி வந்து பார்க்கும்ல, அப்போ அதை தட்டி விட்டுருச்சுன்னா அந்த சவுண்டை மட்டும்தான் பார்க்கும், இங்கே பார்க்காது. அப்படி பார்க்காம இருக்கணும், அப்படி பார்க்கக்கூடாது. அதனால தான் நம்ம அதை தட்டி விட்டுறணும். இப்போ அதை தட்டி விட்டதால் கிராணி ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துக்கு வந்து இந்த பிளாங்க் எல்லாத்தையுமே உடச்சிடும். நமக்கு ஹேமரே இல்லாமல் பிளாங்க் கிடச்சிடும். இப்போ அதனால் நமக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். கிராணி போகும்போது தட்டி விடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா விடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஹேமர் தேடுறதுக்கு இந்த கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம்ல. அப்புறம் இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போய் இங்கே மாட்டிக்கலாம். பாருங்கள், பிளாங்க் வச்சாச்சு. இங்கே போய் நீங்கள் உள்ளே இருக்க பொருளும் எடுக்கலாம். இந்த ஷார்ட் கன்னோட பார்ட். டாட்டா பாய்.